பார்க்கும்போதே நாக்கு ஊர்ற அளவுக்கு இருக்க இந்த சீஸ் கார்லிக் பிரெட் வீட்லயே எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பூண்ட நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு வச்ச பூண்டுல பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சால்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இதில கொரியாண்டர் சாப் பண்ணி போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் அண்டு ஆர்கனோ ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அப்ளை பண்ணிவிட்டு மேலே மொசரல்லா சீஸ் போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பிரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்துடும். மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you all in the next video.